மூன்றாம் நாளிலே ஆண்டவர் மரம் செடி கொடிகளை படைத்து உண்பதற்கு ஆகாரமாக விதவிதமாக இந்த பூமியில் விளைச்சல்களை விளைய பண்ணி நமக்கு உண்பதற்கு உணவும் உடுத்துவதற்கு உடையும் வாழ்வதற்கு இந்த பூமியும் கொடுத்த அந்த உயிருள்ள தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த தெய்வ ஜனமே, ஒரு எத்தனையோ கிறிஸ்தவர்களை நீங்களும் நானும் பார்க்கிறோம். பார்த்த மாத்திரத்தில் அவர்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லுகிறோம். நல்லது. ஆனால் எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கின்றார்கள். ஆனால் அவர் போதிக்கக்கூடிய போதனை உண்மையா இல்லை என்றால் உண்மை இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து பார்ப்பதே இல்லை. நாம் போய்கொண்டிருக்கிற சபை உண்மையா இல்லை என்றால் உண்மை இல்லையா என்று ஆராய்ந்து அறிந்து பார்ப்பதில்லை. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட ஒரு 150-200 வசனத்துக்கு மேலே ஒவ்வொரு வசமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இவர்கள் கேட்டிக்காதவான வேதப்பட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயித்து கொடுத்த ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். சத்தியமார்க்கம் அவர்கள் மூலமாக தூஷிக்கப்படும். அநேகர் இவர்களுடைய கட்ட நடக்கைகளை பின்பற்றுவார்கள். கடைசி காலத்திலே கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்து எல்லா மக்களையும் மோசம் போக்குவார்கள் என்று பல நூற்றுக்கணக்கான வசனங்கள் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அவைகளை உட்கார்ந்து என்றைக்காவது நீங்களும் நானும் ஆராய்ச்சி செய்திருக்கிறோமா? நான் போய்கொண்டிருக்கிற சபை உண்மையானதா இல்லை என்றால் உண்மை இல்லாததா? என்னை சந்தித்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் அந்த போதகர், அந்த ஊழியக்காரன் உண்மையாகவே என்னை பரலோக ராஜ்யத்திற்கு தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறாரா இல்லை என்றால் வேறு ஏதாவதற்காக வழிநடத்தி கொண்டிருக்கிறாரா என்பதை இதை உய்த்து ஆராய்ந்து பார்க்கின்ற கிறிஸ்தவர்கள் மிகவும் குறைவு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியாக நான் அப்படியே வந்து கொண்டிருந்த பொழுது யெகோவா சாட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் யெகோவாவுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யெகோவா தேவன் பரிசுத்த 10 கட்டளை எழுதி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளையில் ஒரு கட்டளை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அது எந்த கட்டளை? அதுதான் பரிசுத்த ஓய்வு நாள் என்கின்ற கட்டளை. அந்த ஒரே ஒரு கட்டளையை விட்டு உபதேசம் பண்ணினாலும் நாம் யார்? அந்தி கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதும் கை கொண்டிருந்தோம், ஒன்றில் தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளி. 700 நன்றி செய்து ஒன்றை தீதாகினும் 700ம் தீதாகிவிடும். அன்பார்ந்த தெய்வ ஜனமே, இதை நீங்களும் நானும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனே அவர்களிடத்தில் இருந்த கைப்பிரதியை என்னிடத்தில் கொடுக்க வந்தார்கள். இன்றைக்கி எத்தனையோ பேர் கைப்பிரதியை கொடுக்க வராங்கல்ல, நம்ம என்ன செய்கிறோம்? உடனே அதை வாங்கி அதை படிக்கிறோம். நல்லது. ஆனால் ஒன்று என்கிட்ட கொடுக்க வந்தாங்க, நான் என்ன பண்ணேன்னா அவங்கக்கிட்ட 66 புக்கை பார்க்காம சொல்லிட்டேன். ஆதியாகவும் யாத்திரையாகவும் லேவியராகவும் என்னாகும் உபாகும் யோசுவா நியாயாதிபதிகள் ரூத் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகும் 2 நாளாகும் எஸ்ரா நெகமியா எஸ்தர் யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு ஏசையா எரமியா புலமல் இசைகள் தானியல் ஓசியா யோவேல் ஆமோஸ் ஒபதியா யோனா மீகா நாகும் ஆபகு செப்பனியா ஆகஸ் சைகிரியா மல்கியா மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ரோமர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசியர் 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து பிலமோன் எபிரேயர் யாக்கோபு 1 பேதுரு 2 பேதுரு 1 யோவான் 2 யோவான் 3 யோவான்
யூதா, வெளிப்படுத்தின விசேஷம், இந்த 66 புக்கை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு, முதல்ல இந்த 66 புக்கை நீ பார்க்காம சொல்லு, அப்போ தான் நீ கொடுக்குற கைப்பற்றியை நான் கொண்டு போய் வாசிக்குவேன். நீ பார்க்காம சொல், இல்லைன்னா பைபிள் நினச்சி வாசித்து சொல்லு. இந்த 66 புக்கை பார்க்காம அவன் சொல்ல தரலனாக்கா அவன் பைபிளை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு என் உள்ளத்தில் தோன்றுது. அதே போல் இந்த 7ஆம் நாள் அட்வென்ட் ஸ்தாபனத்தில் ஆண்டவர் பரிசுத்தாவியின் துணை கொண்டு பரிசுத்தாவின் மூலமாக ஏவப்பட்டு எழுதப்பட்ட 28 மூலோபதேசங்கள், 28 டாக்ட்ரின்ஸ். இந்த 28 டாக்டரின் அவங்க முன்னாடி நான் சொன்னேன். Holy Scripture, Trinity, God the Father, God the Son, God the Holy Spirit, creation, the nature of man, great controversy, life, death and resurrection of Jesus Christ, salvation, growth in Christ, the church, the remnant, unity in the body of Christ, baptism, Lord's Supper, spiritual gift of prophecy, the law of God, Sabbath, stewardship, Christian behavior, marriage and the family, Christ ministry in the heavenly sanctuary, the second coming of Jesus Christ, death and the resurrection, millennium, the end of the sin, the new earth. 28 டாக்டரினை பார்க்காம சொன்னேன். எப்படி? பரிசுத்தாவின் துணை கொண்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக இந்த மூலோபதேசத்தை வச்சு, இவ்வளோ மூலோபதேசத்தை வசந்தங்களை வச்சு மூலோபதேசம் எழுதியிருக்குது. எங்களை பரலோக ராஜ்யத்துக்கு வழிநடத்துக்கிறதுக்காக இப்படி எழுதி கொடுத்துருக்குறாங்கப்பா. உங்கள் டாக்டரின் எவ்வளோ இருக்குதுப்பா, நீ சொல்லு, உங்கள் மூலோபதேசம் சொல்லு, நீ பார்க்காம சொல்லு. உன்னுடைய மூலோபதேசத்தை நீ பார்க்காம சொன்னா நீ கொடுக்குற ட்ராக்ஸை கைப்பறிதான் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுவும் செய்யலை. அப்போ அவன் கொடுக்குற புக்கை நான் எப்படி போய் வாசிக்க முடியும்? அவன் கொடுக்குற கைப்பறியை நான் எப்படி போய் வாசிக்க முடியும்? வாசிக்க முடியாது. ஒன்று அவன் கூட சொன்னேன், நீ உண்மையாகவே யெகோவா தேவனுக்கு நீ சாட்சியாக இருந்தியானா, நான் எப்படி பார்க்காம 66 புக்கை சொன்னனும், நான் எப்படி பார்க்காம அந்த 28 டாக்டரினை நான் சொன்னனோ, அதே போல் நீ 66 புக்கை சொல்லிவிட்டு உன்னுடைய மூலோபதேசம் டாக்டரின் எவ்வளோ இருக்குதுன்னு என்கிட்ட பார்க்காம சொல்லிவிட்டு அப்போ இந்த கைப்பிரதியை கொடுத்தேன்னா நான் வாசித்தேன்னாக்கா அப்போ அனுபவத்தோடு அந்த கைப்பிரதியை எழுதியிருக்கிற, ஆண்டவரோட ஒத்தாசை கொண்டு இந்த புக்கை நீ எழுதியிருக்கிற அப்படி நம்பி நான் இதை வாங்கி போவேன் அப்படின்னு சொன்னேன். நம்பர் எழுதிக்கோ, இல்லை உன் நம்பர் கொடு அப்படின்னா அவனுக்கு நம்பர் எனக்கு கொடுக்கல, என் நம்பரை மட்டும் எழுதின்னு போனாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து சந்திக்கலாம், வந்து பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் உணர்வு அவங்களுக்கு இது வரைக்கும் இல்லை. யெகோவாவுக்கு சாட்சியாக இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறவங்க கிட்டலாம் அவங்க பேரெல்லாம் இருக்குது, அவங்க நம்பர்லாம் கூட எழுதின்னு இருக்கிறேன். இது வரைக்கும் அந்த வாட்ஸ்அப் காலில் கூட, வாய்ஸ் காலில் கூட இப்படி இப்படி இருக்குது, இப்படி இப்படி இருக்குது, சத்தியம் இப்படி இப்படி இருக்குதுன்னு அனுப்பியும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதை நான் எங்கே நம்ப முடியும்? அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என்ன சகோதரனே, சகோதரியே, நீ கூட உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ உஷாராக இரு. நீ எச்சரிக்கையாக இருந்தேன்னா தான் அந்த நித்தியானந்த ராஜ்யத்தில் நீங்களும் நானும் போய் சேர முடியும். அதனால் என் வீட்டு எதிர்க்கவே ஒரு சர்ச்சு இருக்குது, சுலபமாக அந்த சர்ச்சுக்கு நான் போயிட்டு வந்துட்டு ஆராதனை பண்ணிட்டாக்கா பரலோக ராஜ்யத்துக்கு போய்டுவான்னு மட்டும் நினைக்காத. வீட்டு எதிர்க்க கூட ஆலயம் இருந்தால் கூட சரி, அந்த ஆலயத்தில் போதிக்கிற போதனை உண்மையா அப்படின்றத ஆராய்ச்சி செய்து முதல்ல அதை தெரிஞ்சுக்கினா அந்த ஆலயத்துக்கு போ. 10 கிலோமீட்டர் தூரமாக இருக்கட்டும், 300 கிலோமீட்டர் தூரமாக இருக்கட்டும், உண்மையான போதனையை போதிக்கிறவங்க யார், உண்மையான சத்தியத்தை சொல்கிறவங்க யார், உண்மையான சத்தியம் நிறைந்த திருச்சபை எது அப்படின்ட்டு யோசித்து பார்த்துட்டு நீ போகணும். அதை விட்டுட்டு எல்லாரும் ஒரே இயேசுசாமியை தான் வணங்குறோம், எல்லாரும் ஒரே பிதாவாகிய தேவனை தான் வணங்குறோம், எல்லாரும் ஒரே பரிசுத்தாவியாகிய தேவனை தான் வணங்குறோன்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையில் நம்ம இந்து ஜனங்களை சொல்லுவாங்களே எம்மதமும் சம்மதம், எல்லா தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்களும் நானும் சொல்லி ஆண்டவருடைய வருகையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. நண்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, ஜாக்கிரதையாக இருக்கணும். தரிசிப்பாய் புலத்தியனே நன்றாய் கேளு, செப்பினத்தும் நூல்களெல்லாம் சுட்டெரித்து போடு, அரிசிப்பாய் ஓர் வழி மெய்ஞான பாதை, அடைவதற்கு அடையாளம் ஒன்று சொல்லுவேன். பரிசிப்பாய் 10 மணி கையில் கொண்டு, பரபிரமம் ஒன்றையே நாடிக்கொண்டு,
வரிசிப்பார் நிலைத்தவரா மார்க்கம் தேடி வணங்கும் அந்த மறைப்பு வந்து வாழ்வாயே. இதுக்கு உண்மையான விளக்கம் என்னங்க? இந்த விளக்கத்தை சொல்ல நல்லா கவனிங்க. ஞானமுள்ளவனே, நான் சொல்லுவதை காணவனே, நீ நன்றாய் கேளு. நான் முன்னே சொன்ன பொய்யான புத்தகங்கள்லாம் சுட்டெரித்து போடு. போட்டுவதற்குரிய ஒரே வழியாக மேனியான மார்க்கத்தை அடைவதற்கு அடையாளம் ஒன்று சொல்லுவேன். அம்மார்க்கத்தில் 10 கற்பனைகள் உண்டா என்பதை பரீட்சை செய்து அவற்றை கை கொண்டு பரமமாகிய தேவன் ஒருவரிடமே அன்பு கூர்ந்து மாறுபடாத மார்க்கத்தை தேடி திருமறையின் போதனையின்படி வாழ்வாயாக. எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நுனிக்கொம்பர் ஏறினார் அகதறிந்து ஊக்கின் உயிருக்கு இறுதி ஆகிவிடும். நீ போய்கொண்டிருக்கிற சபை, அந்த சபையில் 3 காரியங்கள் இருக்கணும். முதல்ல யார் இருக்கணும்? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன் இருக்கணும். எத்தனையோ சபைகள் எழுப்பி இருக்குது. எந்த சபை உண்மை, எந்த சபை போலியானது, எந்த சபைக்கு போனால் பரலோகம் போக முடியும், எந்த சபைக்கு போனால் பரலோகம் போக முடியாது, ஆராய்ச்சி செய். அப்போ இத்தனை சபைகள் இருக்குது. அப்போ எந்த சபை உண்மை? உண்மையான சபைக்கு 3 குணநலன்கள் இருக்கணும். முதல்ல அந்த சபையில் யார் இருக்கணும்னாக்கா, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன் அந்த சபையில் இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்னாக்கா, தேவன் சொந்த வரலாறு எழுதி கொடுக்கப்பட்ட பரிசுத்த 10 கட்டளைகள் அந்த சபையில் இருக்கணும். மூணாவது என்னன்னாக்கா, ஜனங்க இருக்கணும், மக்கள் இருக்கணும். இப்போ உதாரணமாக ப்ராட்டஸ்டன்ட் சபைகளை எடுத்துக்கனாக்கா, சிஎஸ்ஐ சபையோ இல்லை பெண்டகோஸ்டல் சபையோ இல்லை லுத்தரன் சபையோ, இதெல்லாம் ப்ராட்டஸ்டன்ட் சபைங்கன்னு வச்சுக்கலாம், சமுத்திர சபையோ. இப்போ மற்ற சபைகளில் 10 கற்பனையை அந்த செவரில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அழகாக எழுதி வச்சிருப்பாங்க, 10 கற்பனை எழுதி வச்சிருப்பாங்க. நீங்கள் அப்படியே வாசனை வந்தீங்கன்னாக்கா, 7ஆம் நாளும் உன் தேவனாக கர்த்தருடைய ஓய்வு நாள், அதில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, குமாரனும் குமார்த்தி ஆனாலும் அது வேற எழுதி மட்டும் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பரிசுத்தமான 7ஆம் நாளில் வேலைக்கு போவாங்க. ஆனால் வாரத்தின் 1ஆம் நாளில் வந்து தொழுதுன்னு இருக்குவாங்க. அது உண்மையான சபைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. எல்லா சபைகளிலும் இதை எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த 7ஆவது நாளில் வேலைக்கும் போவாங்க, பணம் சம்பாதிக்குவாங்க. அது 7ஆம் நாளில் கல்யாணம் கூட பண்ணிக்குவாங்க. எல்லா ப்ரோக்ராமும் அந்த நாளில் நடத்திக்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமையே ஓய்வு நாள்னு சொன்னால் கூட அந்த நாளில் கூட குழந்தை தற்பரிசை நடக்கும், கல்யாணம் நடக்கும், எல்லா ப்ரோக்ராமும் அந்த நாளில் நடக்கும். இதெல்லாம் உண்மையான சபைன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் 7ஆம் நாள் அது வந்து திருச்சபையில் 7ஆவது நாளில் ஓய்ந்திருன்னு சொன்னது போல் ஓய்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த 7ஆம் நாள் அது வந்து திருச்சபையில் கூட ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லாருமே தவறுகிறார்கள் என்று சொல்லக்கூடாது, ஒரு சிலர் தவறுகிறார்கள். மற்றவர்கள் இந்த ஓய்வு நாள் ஆசிரியக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த சபையில் இருக்கிறதுனால தான் இது உண்மையான திருச்சபை, இது உண்மையான சத்திய சபை என்று சொல்லி அந்த சிஎஸ்ஐ சபையிலிருந்து எங்களுக்கு இந்த சத்தியம் கிடைக்காம அந்த சத்தியம் கிடைக்காம இந்த சத்தியம் எங்களுக்கு கிடைச்சி இந்த 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையில் நாங்கள் அங்கமாகி நாங்கள் விசுவாசிகளாக மாறி இப்போ ஊழியக்காரங்களாக நாங்கள் ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறோமே. ஒருவேளை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை குறித்து உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தாக்கா எங்களுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அழைங்க, நாங்கள் உங்ககிட்ட வந்து பேசுகிறோம். 390 கோடி கிறிஸ்தவர்களுக்கு மேலே இருக்கிறாங்களே, எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளோடும் நித்திய ஜீவனுக்காக நாங்கள் பந்தயம் போடுறவங்களாக இருக்கிறோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், சும்மா ஓட மாட்டாங்க. பரிசை வாங்குவதற்காக மட்டுமே ஓடுவார்கள் என்று எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோம் நம்ம. இப்போ இதில் ஓடி பாரு, பரிசை வாங்கணுன்றதுக்காக எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, நாங்கள் வரோம். உங்கள் மூல உபதேசம் எவ்வளோ இருக்குதோ கொண்டு வாங்க. 20 இருக்குதா, 30 இருக்குதா, 40 இருக்குதா, முதல்ல அது மூல உபதேசத்தை நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்களும் இந்த மூல உபதேசத்தை எடுத்து வைக்கிறோம். உண்மை எது, பொய் எது, சாத்தானுடைய சத்தியம் எது, ஆண்டவருடைய சத்தியம் எது அப்படின்றத நம்ம பார்ப்போம். தமிழில் சொல்கிற பாருங்க. 28 மூல உபதேசத்தில் 1வது பரிசுத்த வேதாகமம், 2வது திருத்துவம்,
மூன்றாம் தத்துவம் ஒரே இறைவன், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஆறாவது வந்து சிருஷ்டிப்பு. ஏழாவது வந்து மனித இயல்பு. எட்டாவது உபதேசம், மாபெரும் போராட்டம். ஒன்பதாவது கிறிஸ்துவின் வாழ்க்கை, மரணமும் உயிர்த்தெழுதலும். பத்தாவது ரட்சிப்பின் அனுபவம். 16வது கிறிஸ்துவின் வளர்ச்சி. 12வது திருச்சபை. 13வது மீதமான சபையும் அதன் பணியும். 14வது கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை. 15வது ஞானஸ்தானம். 16வது திருவிருந்து. 17வது ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும். 18வது தீர்க்க தரிசன வரம். 19வது தேவனுடைய பிரமாணம். 20வது ஓய்வு நாள். 21வது மூலோபதேசம் உக்கிரானத்துவம். 22வது கிறிஸ்தவ நடத்தை. 23வது திருமணமும் குடும்பமும். 24 பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவின் ஊழியம். 25வது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. 26வது மரணமும் உயிர்த்தெழுதலும். 27வது 1000 வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும். கடைசியா 28வது மூலோபதேசம் புதிய பூமி. இந்த 28 மூல உபதேசமும் இந்த முழு பைபிளை கவர் பண்ணி பரிசுத்தாவின் துணை கொண்டு எழுதப்பட்ட ஒரு மூல உபதேசம் எங்ககிட்ட இருக்கு. அந்த மாதிரி உங்ககிட்ட பரிசுத்தாவின் துணை கொண்டு எழுதப்பட்ட மூல உபதேசம் இந்த வேதாகமம் முழுவதை வச்சு நீங்கள் எழுதிருந்தீங்கன்னாக்கா அதை கொண்டு வாங்க. அப்போதான் உண்மையான கிறிஸ்தவ யாரு, போலியான கிறிஸ்தவ யாரு, அப்போதான் உண்மையான தீர்க்கதரிசி யாரு, போலியான தீர்க்கதரிசி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால் அங்கே கூட்டம் நடந்தாக்கா அங்கேயும் போய் கலந்துக்குவேன், இங்கே கூட்டம் நடந்தாக்கா இங்கேயும் போய் கலந்துக்குவேன். இங்கே கூட்டம் நடந்தாக்கா எனக்கு அப்போ தான் சுடுகாட்டில் இடம் கிடைக்கும், இங்கே கூட்டம் நடந்தாக்கா அப்போ தான் என் மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும், அங்கே கூட்டம் நடந்தாக்கா அங்கே எல்லா சலுகையும் செய்கிறாங்க, இங்கே கூட்டம் நடந்தாக்கா எல்லா வசதியும் எனக்கு கிடைக்குது. இந்த எண்ணத்துக்காக மட்டும் நம்ம யாரும் தேவாலயங்கள் போகக்கூடாது. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு ஆண்டவருடைய சத்தியத்தை தேடி ஆண்டவருடைய சத்தியத்தின் பாதையில் நடக்கணும். அடுத்த பிரசங்கத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் தானியேல் புத்தகத்தில் இருக்கிற வசனங்களை சத்ருவாகிய சாத்தான் வாசிக்க வேணாமல் எந்த அளவுக்கு கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களின் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான் அப்படின்ற ஒரு சத்தியத்தை வரக்கூடிய பிரசங்கத்தில் நாம் பார்ப்போம். இப்பொழுது இதை நீங்கள் சிந்தித்து பார்த்து உங்களுடைய தொலைபேசி எண்ணிற்காக நாங்கள் காத்து கொண்டிருப்போம். எங்களுடைய நம்பர் 9986127893 9986127893. இந்த தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் அழையுங்கள். நானும் எங்கள் சகோதரர்களும் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தொலைபேசி எண்ணிற்கு நாங்கள் காத்து கொண்டிருப்போம். உங்களுடைய மூலோபதேசம் எத்தனை இருக்கிறதோ பரிசுத்தாவின் துணை கொண்டு வேதாகமம் முழுவதும் அடங்கிய மூலோபதேசங்கள் அதை கேட்க நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம். உண்மையான கிறிஸ்தவங்களாக இருந்தாக்கா எங்களை நீங்கள் கூப்பிடுவீங்க. ஏதோ பெயருக்காக கோயில் போகிறோம் வரோம், ஏதோ கிடைக்குது அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் கோயிலுக்கு போயின்னு வந்திருந்தீங்கன்னாக்கா எங்களை கூப்பிட மாட்டீங்க. யார் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க போகிறீங்கன்றதை நாங்கள் சற்று ஆராய்ந்து அறிந்து பார்க்க இருக்கிறோம். நாங்கள் சிந்திக்கிறோம். தேவன் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வருகைக்காக உங்கள் தொலைபேசியினருக்காக காத்து கொண்டிருக்கும் கிறிஸ்துவின் பணியில் ஊழியக்காரர்கள். ஆமேன். அல்லேலூயா.